Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். Next question பாருங்க example 3.9 find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 minus root 3 as a root. அங்க வந்து 2 minus root 3 I கொடுத்திருந்தாங்க போன சம்ல இங்க I கொடுக்கல காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கல அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கே ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே காமன் தான் ஸோ சேம் செகண்ட் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறமா ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் என்ன அதுக்கப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம் அவ்வளோதான் இல்லையா சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ரூட் என்ன கொடுத்துருக்காங்க given 2 minus root 3 as a root then 2 plus root 3 is also a root of polynomial சரியா இப்போ ரெண்டு ரூட் கிடைச்சிருச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா let alpha is equal to 2 minus root 3 beta is equal to 2 plus root 3 போன சம்மும் இதே மாதிரி செய்யலாம் இல்லை டைரெக்டாக சம்னு வச்சுட்டும் செய்யலாம் இப்போ sum of the roots 2 minus root 3 plus 2 plus root 3 can Balance 4. அடுத்து ப்ராடக்ட் நம்ம அங்கே வேர்டிங்ஸில் எழுதுவோம் இங்கே வந்து சிம்பிள்ஸில் எழுதுகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் 2 minus root 3 into 2 plus root 3 சேம் a minus b a plus b ஃபார்முலா அப்போ a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 2 2s are 4 minus square root cancel ஆனால் 3 which is equal to 1 இப்போ quadratic equation எழுதிட்டு சம் என்ன ப்ராடக்ட் என்னன்னு எழுதினாலே போதும் quadratic equation x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0 therefore x square minus sum of the roots வந்து 4 into x plus product of the roots 1 which is equal to 0 அவ்வளோதான் அடுத்த சம் பார்க்கலாம் next question example 3.9 find a polynomial equation with integer coefficients with root 2 by root 3 as a root ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு ரூட் வருது இல்லையா ஹோல் ரூட் ஒன்று இருக்குது அண்ட் உள்ளே இருக்கிற நம்பர்ஸுமே ரூட் வேல்யூஸாக தான் இருக்குது இல்லையா இப்போ சொல்யூஷனில் நம்ம ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது ரூட் ஆஃப் root 2 by root 3 is a root அப்படின்னா is a root of a polynomial அப்படின்னா இதை எப்படி நம்ம எழுதுவோம்னா x is equal to root of root 2 by root 3ன்னு எழுதுறோம் அப்படின்னா இப்போ ரூட் வந்து x is equal to எழுதுறோம்னா நார்மலாக அது ஃபேக்டர்னு எப்படி எழுதுவோம் x minus root of root 2 by root 3 is a factor அப்படின்னு எழுதுவோமா is a factor இது ஃபேக்டராக இருந்தால் தான் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது மைனஸ் ஆன்சர் ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம் கரெக்டாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நம்ம வந்து ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க அந்த ரூட் கொடுத்துட்டாங்கன்னா அது ஃபேக்டராக எப்படி கன்சிடர் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு தானே எடுத்துப்போம் அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ரூட் 2 by root 3 வந்து ஒரு பாலினாமியலோட ஃபேக்டர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் root of root 2 by root 3 is also a factor அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் முன்னாடி அந்த தியரம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த தியரம் வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் மைனஸ் தான் அடுத்த ஃபேக்டர் நான் எப்படி எடுத்துக்கலாம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு ஃபேக்டரையுமே ப்ராடக்ட் பண்ணுறேன் சரிங்களா ப்ராடக்ட் ரெண்டு ஃபேக்டர்ஸையும் x minus root of root 2 by root 3 இன்னொன்று x plus root of root 2 by root 3 இதை ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் எப்படி வரும் இது a minus b இது a plus b அப்போ a square minus root of root 2 divided by root 3 whole square ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா root 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ எனக்கு x square minus root 2 by root 3 ஆன்சர் கிடைக்கும்
ஆனால் நமக்கு வந்து இன்டீஜர் கோஎஃபிஷியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ரூட் வேல்யூஸ் கேட்கல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2/√3 வந்து ஒரு ஃபேக்டர்னு நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2/√3 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2/√3 இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே தான். இப்போ ஸ்கொயர் ரூட் அங்கே இருந்துச்சு, இங்கே இல்லை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2/√3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2/√3. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் சேம் a மைனஸ் பி a ப்ளஸ் பி. அப்போ a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2/√3 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். 2/3 மட்டும் இருக்கும் இல்லையா? 2/3 மட்டும் இருக்குமா? இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாமா? 3 இன்டூ எக்ஸ் பவர் 4. 3 வந்து இங்கே டிவைட் பைல எதுவுமே இல்லைனா இன்டூ 3 இல்லைனா நார்மலாக 3 இன்டூ எக்ஸ் பவர் 4 3x பவர் 4 மைனஸ் 2 டிவைடட் பை 3. இப்போ 3 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போனால் நமக்கு 0 ஆகிடும். therefore 3x பவர் 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நம்மளோட ரெக்வயர்டு பாலினாமியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.11. show that the equation 2x square minus 6x plus 7 is equal to 0 cannot be satisfied by any real values of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு முதல்ல எக்ஸோட வேல்யூஸ் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அது ரியலாக இல்லையான்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபேக்டரைசேஷனும் செய்யலாம். பட் நமக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. உங்கள் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ மைனஸ் 6, சியோட வேல்யூ 7. டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் minus 4 into 2 into 7. 6 6 are 36 minus 4 2s are 8, 8 7s are 56. Therefore discriminant value is equal to minus 20. Minus 20 na del oda value வந்து is less than 0. Del value less than 0 na அது imaginary roots are. Therefore the roots are imaginary. இப்போ imaginary roots அப்படின்னா அது கண்டிப்பாக ரியல் ரூட்ஸாக இருக்காதா? அப்போ அது வந்து satisfy, it does not or it cannot satisfy by any real values of x அப்படின்னு எழுதிடலாமா? ஏன்னா ரூட்ஸ் எல்லாம் இமேஜினரின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது the polynomial cannot be satisfied by any real value of x அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரூட்ஸ்லாம் இமேஜினரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க, example 3.12. If x square plus 2 into k plus 2 into x plus 9 into k is equal to 0 has a equal roots அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் k அப்படின்னு கேட்டிருக்காங்க. k வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுலேருந்து ஹிண்ட் என்னன்னா டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஈக்குவல் ரூட்ஸில் டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம சால்வ் பண்ணால் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 9 இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு 0. கிளியராக இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அண்ட் கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இட் has equal roots. அப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இது வந்து கிவன், அதனால தான் கிவனில் எழுதியிருக்கோம். கிவன் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு. இப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2, சியோட வேல்யூ 9 இன்ட்டு கே. இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் 2 into k plus 2 whole square minus
4 into a value 1, c value 9 into k, that is equal to 0. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயரும் எடுத்துக்கணும், k plus 2க்கு ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். சரியா? 9 4s are எவ்வளோ? 36, k equal to 0. இப்போ 36k ஆன்சர் கொண்டு போயிடலாம். and 2 square 4. 4 into k plus 2 whole square is equal to plus minus 36 ஆன்சர் போனால் plus 36k னு மாறிடும். அடுத்த லைனில் k plus 2 whole square is equal to 36k divided by 4 னு எடுத்துக்கலாமா? இப்போ 4 டேபிளில் 36 எப்போ வரும்? 9 times இல்லையா? அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா 9k மட்டும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் k plus 2 whole square, a plus b whole square ஃபார்மில் எழுதுங்க. a square plus 2 into a into b ஓட வேல்யூ 2 தான், plus 2 square, b square வந்து 2 square is equal to 9k. அப்போ k square 2 2s are 4k plus 4 plus 9k இந்த சைடு வந்தால் minus 9k equal to 0னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் k square minus 9k plus 4, அப்போ minus 5k வா, plus 4 equal to 0. இப்போ 4 ரெண்டா பிரிக்கணும், ஃபேக்டரைசேஷன் minus 5. இப்போ 4 ரெண்டா பிரிக்கணும், அப்போ minus 4 minus 1 இல்லையா? 4 1s 4 plus 4 minus 5 இருக்கு, அப்போ minus 4 minus 1. ஸோ வேல்யூ எப்படி எழுதலாம்? k minus 4 இன்னொன்று k minus 1 is equal to 0. k minus 4 is equal to 0, அப்போ k ஓட வேல்யூ 4. k minus 1 equal to 0, அப்போ k ஓட வேல்யூ 1. Therefore k value ரெண்டு என்னன்னு கண்டுபிடிச்சேன். Example 3.13, show that if PQR are rational, the roots of the equation, நமக்கு ஒரு equation கொடுத்துருக்காங்க, x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square is equal to 0 are rational அப்படின்ட்டு. இப்போ PQR வந்து ரேஷ்னலாக இருந்தால் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனும் ரேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். x square minus 2 into p into x plus p square minus q square plus 2qr minus r square equal to 0. இது கம்ப்ளீட்டாக c ஓட வேல்யூ. a is equal to 1, b is equal to minus 2p and c ஓட வேல்யூ தான் அவ்வளோ பெருசு. p square minus q square plus 2qr minus r square. சரியா? இப்போ இதை வந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். discriminant is equal to b square minus 4 into a into c. Therefore discriminant is equal to b square minus, b ஓட வேல்யூல x வரக்கூடாது இல்லையா? நான் அதை எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதிடாதீங்க. minus 2p whole square minus 4 into a value 1, c ஓட வேல்யூ p square minus q square plus 2qr minus r square. நெக்ஸ்ட் லைனில் minus into minus plus ஆகிடும், 2 2s are 4 p square minus 4 inside கொண்டு போகலாம், 4p square minus into minus plus 4q square minus into plus minus 4 2s are 8qr minus into minus plus 4r square. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா 4p square minus 4p square கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 4 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ q square minus 4 வெளியே போயிடுச்சுன்னா 2 into qr plus r square. ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குன்னா a square minus 2 into a into b plus b square மாதிரியே இருக்கா? q square minus 2 into q into r plus r square சேம் இல்லையா? ஸோ இந்த லைன் எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலான்னா 4 into q minus r whole square எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணும், இது டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூனா ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினண்ட் வேல்யூ இஸ் ரேஷனல்னு கொண்டு வரணுமா? அப்போ ரூட் ஆஃப் இந்த சைடு ரூட் அப்ளை பண்ணோம், இந்த சைடு ரூட் அப்ளை பண்ணோம், q minus r whole square whole root. இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள், 4ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 2, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் q minus r மட்டும் இருக்கும், விச் இஸ் ரேஷனல் இல்லையா? ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமா? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூக்கு ரூட் வேல்யூ எடுக்கும்போது எனக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குது, விச் இஸ் ரேஷனல்னு எழுதிடும். therefore the roots of the given equations are rational எழுதிட்டா போதும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்க the roots of the given equations are rational அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
Next question பாருங்க example 3.14. Prove that a line cannot intersect a circle at more than 2 points அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலா டயக்ராம் வந்து ஒரு சர்க்கிள ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா 2 பாயிண்ட் தான் ஃபார்ம் ஆகும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. சொல்யூஷன்ல ஈக்குவேஷன் ஆஃப் லைனும் எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளும் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x square plus y square is equal to r square. இது நம்பர் 1. அடுத்து லைனோட ஈக்குவேஷன் இது ரெண்டு தானே கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னதுன்னா y is equal to m into x plus c. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y இருக்குது. சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஒய் இருக்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்சைட் வந்தால் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை இன்னும் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கும் ஸ்கொயர் வரும், எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் 2mc எடுத்துட்டு எக்ஸ் வெளியே எடுத்து எழுதுங்க. ஏன்னா ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கொண்டு வரணும். அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், அதை தனியாக ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. இப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 2mc into x plus c square minus r square which is equal to 0. quadratic equation சால்வ் பண்ணா எனக்கு ரெண்டே வேல்யூ தான் கிடைக்கும் xக்கு. கரெக்டா? இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைன் வந்து சர்க்கிள ரெண்டு இடத்த தவிர பேலன்ஸ் இருக்க இடத்துல இன்டர்செக்ட் பண்ண முடியாது. ரெண்டே ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? இப்போ எக்ஸ் கியூப் இருந்தால் 3 சொல்யூஷன் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது நமக்கு ரெண்டே சொல்யூஷன் தான் கிடைக்கும், ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும் எக்ஸுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா therefore a line and a circle cannot intersect at more than 2 points அப்படின்னு எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிருங்க. இதை எழுதிட்டு டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதா போதும். therefore a line and a circle cannot intersect at more than 2 points அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்ல வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் கிவன் 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் cannot have more than 2 solutions எழுதிட்டு அதுக்கப்புறம் therefore a line and a circle cannot intersect at more than 2 points அப்படின்னு எழுதிட்டாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. Thank you so much for watching.